ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. வாரும் ஆவியே தூயாவியே, வாரும் ஆவியே தூயாவியே, வாரும் ஆவியே தூயாவியே, வாரும் ஆவியே தூயாவியே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. ஆன்மாவே அன்பினாவியே, என் சுவாசமாக என்னோடு தங்க வாருமே. ஆன்மாவே அன்பினாவியே, என் சுவாசமாக என்னோடு தங்க வாருமே. சுவாசமாக என்னோடு தங்க வாருமே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. தூய தேவன் பேரொளியே எம்மில் வாருமே, என் துணையாக என் வாழ்வில் ஒளிர வாருமே. தூய தேவன் பேரொளியே எம்மில் வாருமே, என் துணையாக என் வாழ்வில் ஒளிர வாருமே. துணையாக என் வாழ்வில் ஒளிர வாருமே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. வாரும் ஆவியே தூயாவியே, வாரும் ஆவியே தூயாவியே, வாரும் ஆவியே தூயாவியே, வாரும் ஆவியே தூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று கர்த்தர் நம்மோடு பேசுகிற வேத வசனம் எசேயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 52 அதிகாரம் 11 வசனம். இந்த 52 அதிகாரத்தில் கூட ஒவ்வொரு வசனமும் முத்தான வசனங்களாக இருக்குது பாருங்க. நேற்று முந்தானத்து ஆரம்பத்திலிருந்து முதல் வசனமே எழும்பு எழும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறது. ஒவ்வொரு வசனமும் முத்தாக ஆண்டவர் சேர்ந்த இதில் வச்சிருக்கிற வேத வசனமே விலைமதியாத முத்து போல உள்ளதுன்னு நம்ம அந்த படிப்போம்ல பாட்டு. இது மாதிரி இந்த அதிகாரத்தில் ஒவ்வொரு வசனமும் அவ்வளோ ஒரு அருமையான வசனம். இன்னைக்கு கூட ஆண்டவர் நம்மோட என்ன பேசினா, புறப்படுங்கள் அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள், கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே அந்த நடுவில் இருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான சுத்திகரிப்பின் காரியத்தை நமக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு. புறப்பட்டு போங்க, அவ்விடம் விட்டு போங்க, அசுத்தமானதை தொடாதிருங்கள், கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே அது நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். கர்த்தருடைய பாத்திரம் அப்படின்னா அவருடைய ஊழியத்தை செய்கிற நம்மை ஆண்டவர் சொல்கிறாரு. நீங்கள் அவருடைய வேதத்தை சுமக்கிற பாத்திரத்தை சுமக்கிறன்னா வேதத்தை சுமக்கிற ஊழியத்தை செய்கிற இன்னும் அவருக்கு பிரியமாய் வாழ்கிற நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, அது நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். நம்ம இன்னும் கூட சில காரியங்களை என்ன செய்தோம்னா விட்டு விடாமல் இருக்கும்ல, அதை விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்றாரு. புறப்படுங்க அப்படிங்காரு. புறப்பட்டு போங்க, போய் உங்களை சுத்திகரிச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ எப்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து ஆண்டவர் புறப்பட வச்சு வெளியில கொண்டு வந்து அந்த செங்கடலை கடக்கும்படியான கிருபையை கொடுத்தாரு, அதே போல நம்மையும் கூட வீணான காரியங்களிலும் வீணான மாயான காரியங்களிலும் வீணான விக்கிரக ஆராதனையின் காரியங்களிலும் உலக மயக்கத்திலிருந்து நம்மளை வெளியில் கொண்டு வந்து நீங்கள் போங்க, புறப்பட்டு போங்க, அப்போ நீங்கள் போனால் தான் அங்கே போய் இங்கே என்ன செய்ய முடியும், செங்கடலை பிளந்து அது நடுவாக போக முடியும் அப்படின்னு சொல்லுவார். செங்கடல் அப்படின்னு சொல்லும்போது அந்த செங்கடல் இஸ்ரேல் மக்களுக்கு ரட்சிப்பாக இருந்தது, ஆனால் பார்வோனுக்கும் அவனுடைய மக்களுக்கும் அது அழிவாக இருந்தது. இப்போ நான் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு புதிய பாதைகளை ஆண்டவர் திறந்து அதன் வழியாக நினைச்சவர் நடத்தி செல்வார். இந்த 2023 வருடத்தில் கூட ஆண்டவர் நம்மோடு அதான் பேசுகிறார். புறப்பட்டு போங்க, உங்களுக்கு பாதையை நான் செவை பண்ணுவேன், உங்களுக்கு முன்பாக போவேன், நீங்கள் சுத்திகரிச்சுக்கிடுங்க உங்களை, நீங்கள் அதில் நடுவில் இருந்து புறப்பட்டு போங்க, கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே நீங்கள் உங்களை சுத்திகரியுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போனா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்முடைய எல்லா பழைய பாவங்களை விட்டு நம்ம வெளியே வருவோம். நம்ம உள்ளத்தில் கசப்பு இருக்கா, வெறுப்பு இருக்கா, யார் மேலேயாவது கோபம் இருக்குதா, எரிச்சல் இருக்குதா, அன்பற்ற தன்மை இருக்குதா, எல்லாத்தையும் விட்டு
ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் இந்த வருடத்தில் நம்மை புதிதாக நடத்துவார், சுத்திகரிப்பார். கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே அப்படின்னு சொல்ல, நம்மளாம் ஆண்டுடைய வேத வசனத்தை சுமக்கிறவங்க, ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிறவங்க, அவருடைய வார்த்தையை சுமக்கிறவங்க, அவருக்கு பிரியமாக வாழ்கிறவங்க. நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் புறப்பட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு. நாமும் நம்முடைய பழைய சுபாவங்களை விட்டு புறப்பட்டு ஆண்டவர் நோக்கி போவோம், சிலுவையை நோக்கி போவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நம்மை கொண்டு அவர் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்ற நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் அதன் மூலமாக அநேக மக்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வார், பேசுவார். நம்ம கொண்டு சொல்லுகிற காரியங்களை வச்சு ஆண்டவர் அநேக மக்களோடு பேசி அவங்களுடைய வாழ்க்கையை என்ன செய்வார், சீர்திருத்தம் பண்ணுவார். நம்ம அதனால் ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாகவே நம்மை கொண்டு அவர் செய்ய போகிற காரியங்களை செய்வதற்கு நாம் நம்முடைய சொந்த காரியங்களை விட்டு, எல்லா சொந்த பாவ காரியங்களை விட்டு புறப்பட்டு போவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுப்போம். நடத்துவார், நிச்சயமாகவே நடத்துவார். இந்த புதிய வருடத்தில் அப்படியாக நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நம்மை அவர் கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆமென். புறப்படு புறப்படு, தேசத்தை கலக்கிடுவோம், புறப்படு. புறப்பட்டோம் புறப்பட்டோம், தேசத்தை கலக்கிடவே புறப்பட்டோம். சேனைகளாய் எழும்பிடுவோம், தேசத்தை கலக்கிடுவோம், புறப்பட்டோம். இந்தியாவின் எல்லை எங்கும் இயேசு நாமம் சொல்லிடுவோம், புறப்பட்டோம். புறப்பட்டோம் புறப்பட்டோம், தேசத்தை கலக்கிடவே புறப்பட்டோம். புறப்பட்டோம் புறப்பட்டோம், தேசத்தை கலக்கிடவே புறப்பட்டோம். அப்பாவை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நேரத்தில் நாங்களும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் புறப்பட்டு போய் உங்களுடைய ஊழியத்தை செய்ய எங்களை பக்குவப்படுத்துங்கப்பா. நாங்கள் இருந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்காதபடிக்கு எழும்பி போக எங்களுக்கு வேண்டிய ஞானத்தையும் பலனையும் கிருபையும் சத்துவத்தையும் தாங்க. எங்களை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த புதிய வருடத்தில் இன்னும் நாங்கள் உற்சாகமாக எழும்பி உங்களுடைய ஊழியத்தை செய்ய எங்களை பக்குவப்படுத்துங்க. சூழ்நிலைகளெல்லாம் மாற்றித்தாங்க ஆண்டவரே. நீர் இறக்க செய்யுங்க.